ஹாய் டியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் இந்துஜா ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நெட் சாரி நான் எப்படி கட்டுவேன் அப்படின்றத ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு நெட் சாரி பிடிக்கும். ஆனால் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா சைடு அடிக்கும், அதாவது சைடு தெரியும், வயிறு தெரியும், அதெல்லாம் கவர் பண்ணுறது கஷ்டம், அண்ட் ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது கஷ்டம், இந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு வாங்காமல் விட்டுருவாங்க. நான் இன்றைக்கி சைடு தெரியாமல், சைடு அடிக்காமல், வயிறு தெரியாமல் ஸ்ட்ரக்சராக ஸ்லிம்மாக இருக்க மாதிரி எப்படி நெட் சாரி கட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நெட் சாரி கட்டும்போது என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நான் உங்களுக்கு சில டிப்ஸும் கொடுக்க போகிறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ பார்க்குற கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு நாட் பண்ணியிருக்கேன் டைட்டாக. நாவல் பாயிண்ட்டுக்கு மேலேயும் இல்லாமல் நாவல் பாயிண்ட்டுக்கு கீழேயும் இல்லாமல் கரெக்டாக சென்டரில் டைட்டாக கட்டியிருக்கேன். பாவடையோட சுருக்கு எல்லாத்தையும் பேக் சைடு வர்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்மளோட ஸ்ட்ரக்சர் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். சிலருக்கு வந்து பேக் சைடு நிறையா ஃபேட் இருக்கும், ஹிப் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து சுருக்கு சைடில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் வந்து எனக்கு ஹிப் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ பேக் சைடு சுருக்கெல்லாம் வர மாதிரி இந்த மாதிரி பாவடையோட சுருக்கு எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்கிறேன் பேக் சைடு வர்ற மாதிரி. இப்படி பண்ணுறனால ஹிப் வந்து பெருசாக காட்டாமல் சாரீ கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரக்சராக காட்டும். ஓகே, இப்போ என்னோடய நெட் சாரீ எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு எனக்கு ஹைட் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு ரைட் சைடில் டக்கின் பண்ணுறேன். ஹீல்ஸ் போடுற மாதிரி இருந்தால் ஹீல்ஸ் போட்டுக்கிட்டே நம்ம சாரீ கட்டினா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ரைட் சைடு வந்து டக்கின் பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ளாட்டாக சொருகணும், சுருக்கு எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக சொருகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நல்லா ஸ்ட்ரக்சராக தெரியும். இப்போ ஒரு சுற்றுக்கு நல்லா ஃப்ளாட்டாக சொருகிக்கிறேன். சுருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம பாவாடை கட்டுறதை பொறுத்தும் இருக்குது, அண்ட் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொருகிறத பொறுத்தும் இருக்குது. நம்ம வந்து நீட்டாக சொருகலை, சுருக்கு இருக்க மாதிரி சொருகிட்டோம் அப்படின்னா சாரீ கட்டினதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தெரியும். இப்போ வந்து அந்த ஸ்ட்ரக்சர் தெரியாது. இப்போ ஒரு சுற்று நல்லா ஃப்ளாட்டாக நான் சொருகி முடிச்சிட்டேன். பாருங்கள், எந்த இதுவுமே இல்லை, நல்லா நீட்டாக இருக்குது, சுருக்கு எதுவுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியை லைட்டாக சொருகிக்கிறேன். நல்லா சொருகலை, இது வந்து நம்ம எடுக்க தான் போகிறோம். நமக்கு அந்த இடத்துல மடிப்பு வைப்போம் பார்த்திங்களா, அந்த மடிப்புக்கு தேவையான அளவுக்கு சாரீ விட்டுட்டு இன்னொரு ரவுண்ட் நான் சுற்றி எடுக்க போகிறேன். இது வந்து கொசுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொசுவம் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சாரியை விட்டுட்டு ஒரு ரவுண்டு சுற்றி வந்துட்டு இப்போ வந்து ப்ளீட்ஸ் எடுக்க போகிறேன். ப்ளீட்ஸ் எடுக்கும்போது டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் சாரியை நான் அப்படி சொருகியிருக்கேன். நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம். இப்போ அதை சொருகியிருக்கனால இப்போ இந்த முந்தியை எடுத்துகிட்டு நான் ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். நெட் சாரீ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக பட்டையாக நம்ம ப்ளீட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த நெட்டு தானே, ஸோ ப்ளவுஸ் கிட்ட அந்த கேப் தெரியும், ஸோ ரொம்ப ஆக்வர்டாக தெரியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கு வந்து சைடு அடிக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்தால். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காது, நம்ம பின் பண்ணுறதை பொறுத்து தான். நான் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். சைடு அடிக்காமல் எப்படி கவர் பண்ணலாம், வயிறு எல்லாத்தையும் எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம முந்தி நீளத்துக்கு கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த குட்டி ப்ளீட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம கையிலே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த குத்துற இடம் ஊக்கு வச்சு நம்ம செக்யூர் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த இடம் வரைக்கும் நம்ம குட்டி குட்டியாக அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போனால் போதும். பர்ஃபெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த அந்த ப்ளீட்ஸ் அதை பேஸ் பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் கையிலே அட்ஜஸ்ட் பண்ணி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுத்துட்டேன். இதை வந்து நான் பின் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன். பெரிய ப்ளீட்ஸாக எடுத்தோம் அப்படின்னா வயிறு நல்லா தெரியும், வயிறு வந்து மறையாது. ஸோ வயிறு தெரியும், அப்புறம் சைடு வந்து மறைக்க முடியாது. குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நமக்கு வந்து அந்த இது கேப் விழாது. ஸோ நல்லா கவர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா குத்து மதிப்பாக தான் நான் கையிலே குட்டி குட்டி ப்ளீட்ஸாக நான் வந்து இது பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு எடுத்த ப்ளீட்ஸை பேஸ் பண்ணி நான் திரும்ப எடுக்கலை, கையிலே அட்ஜஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். அண்ட் நெட் சாரீ பொறுத்த வரைக்கும் நல்லா டார்க் கலராக சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து தெரியாது. அண்ட் சாரீக்கு ஏற்ற மாதிரி இன்ஸ்கர்ட்டும் அதே கலரில் சூஸ் பண்ணணும். அண்ட் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம தைக்கிற ப்ளவுஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நெக் வந்து ஏற்றி வச்சு தைக்கணும். அப்படி இல்லைனா போட் நெக் மாதிரி இப்போ நான் வேர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். அண்ட் பேக் ஹூக்ஸ் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு, நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு வந்து சாரீ விலகுனாலும் நமக்கு வந்து தெரியும் அப்படின்ற ஒரு இது இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ஆக்வர்டாகவும் தெரியாது சாரீ விலகுனாலும். இப்போது ப்ளீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கையிலே அட்ஜஸ்ட் பண்ணி குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். இப்போது வந்து இந்த இடத்துல நான் செக்யூர் பண்ணுறேன். கொஞ்சம் முதுகு சைடு தள்ளியே பின் வச்சு குத்திட்டா பரவாயில்ல, ரொம்ப கிட்ட பண்ணியிருந்தால் ஒரு மாதிரி கவர் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ நல்லா பின்னாடி தள்ளி ஷோல்டர்கிட்ட நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா கவர் பண்ணலாம். ஸோ சைடு அடிக்காது.
திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறக்கி அதை அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இங்கே ஒரு பின் போட்டுக்கிறேன். ஸோ வந்து நல்லா நீட்டாக இருக்கும். நான் போட் நெக் வச்சு நான் தைச்சிருக்கனால எனக்கு அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும். சப்போஸ் நெக் வந்து ரொம்ப இறக்கி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பின் பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் வந்து நார்மலாக சாரீ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். நான் போட் நெக்குன்றனால எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ரொம்ப தெரியாது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு சாரியை இந்த சைடு நல்லா இழுத்து கொண்டு வந்து பின் பண்ண போகிறேன். பின் பண்ணதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இழுத்து கொண்டு வந்து பின் பண்ணணும். லூஸாக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சாரீ வந்து டைட்டாக இருக்காது அண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்காது. ஸோ நல்லா டைட்டாக மேலேருந்து இழுத்துட்டு வந்து அந்த இடத்துல பின் பண்ணணும். அண்ட் பின்னாடி அந்த முந்தானையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லெங்க்த்தாக விட்டுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு. முந்தி நல்லா நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நல்லா ஹைட்டாக தெரியும். இப்போது நேவல் பாயிண்ட் பக்கத்தில் நல்லா டைட்டாக பின் பண்ணி செக்யூர் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொசுவும் வைக்க போகிறேன். கொசுவம் வைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சும்மா இருக்கிறவங்க குட்டி குட்டியாக கொசுவம் வச்சா நல்லாயிருக்கும். இல்லை என்ன மாதிரி கொஞ்சம் சைஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து நல்லா பெருசாக தெரியாது, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ கொஞ்சம் தள்ளி ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி கொசுவம் வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு கொசுவம் வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல வரி வரியாக ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கடைசியாக. இப்போ பாருங்கள் கொசுவம் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்ட்டு. நல்லா ஒரு கை அகலத்துக்கு கொசுவம் எடுக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு எடுக்கும்போது எனக்கு நிறையா தான் வரும். இதை விட குட்டியாக எடுத்தோம் அப்படின்னா வயிறு வந்து கொஞ்சம் தள்ளிட்டு இருக்க மாதிரி, அதாவது பெருசாக காமிக்கும். இப்போ இந்த இடத்துலையும் ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். ஸோ நெட் சாரின்றனால நமக்கு வந்து நழுவி வர்றதுக்கோ இல்லை களைஞ்சு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு. நெட் சாரி வந்து பார்த்திங்கன்னா கொசுவம் வந்து களையாது, இன்னொருத்தவங்க ஹெல்ப்பும் தேவைப்படாது. நம்ம எடுக்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் நெட் சாரியில். இப்போது நான் எடுத்த கொசுவத்தை என்னோடய ஹேண்ட் வச்சே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு கால் நடுவில் நான் வச்சு நல்லா டைட்டாக எந்த அளவுக்கு சொருக போகிறேனோ அந்தளவுக்கு மேலே ஏற்றி வச்சுட்டு காலுக்கு நடுவில் இந்த மாதிரி நான் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் வச்சுருக்கனால நமக்கு அது வந்து களையாது, அப்படியே தான் இருக்கும். இப்போ நான் கையில் சைடில் அந்த சுருக்காக விழுகுது பாருங்கள், அது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கையில் பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத. ஸோ அந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் வச்சு நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கிறேன் இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து. இப்படி பண்ணுறனால நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். சாரீ கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல நல்ல ஸ்ட்ரக்சராக தெரியும். இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற சேஃப்டி பின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்தால் பரவாயில்ல. அந்த சின்ன சேஃப்டி பின்னுக்குள்ளே அந்த சுருக்கு எல்லாத்தையும் அடக்கி இந்த மாதிரி குத்தணும். பெரிய பின்னாக இருந்தால் அந்த சுருக்கு எல்லாமே விலகி வரும், நமக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரக்சராக இருக்காது. இப்போ குட்டி சேஃப்டி பின்னில் நல்லா அந்த சுருக்கு எல்லாத்தையும் அடக்கி நல்லா பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிவிட்டு கை வச்சு இந்த மாதிரி அந்த சுருக்கு எல்லாத்தையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறேன். சைடில் இருந்த அந்த சுருக்கம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் எடுத்த கொசுவத்தையும் இன்னொரு தடவை நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக சென்டரில் நாவல் பாயிண்ட் கிட்ட நான் வந்து ஃப்ளாட்டாக சொருக போகிறேன். சொருகும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் களைஞ்சு இருக்க மாதிரி ரொம்ப பொறுமை இல்லாமல் சொருகக்கூடாது. நல்லா இந்த மாதிரி காலுக்கு நடுவில் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு நமக்கு இறக்கம் தேவையோ அந்த அளவுக்கு விட்டு நான் கொஞ்சம் பரவுற மாதிரி இருந்தாலே பெஸ்ட்டு, நல்லாயிருக்கும். ரொம்ப ஏற்றி கட்டியிருந்தாலும் அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ளாட்டாக சொருகிட்டேன். அந்த இடத்துல எந்த சுருக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, உள்ளே தூக்கிட்டு நிற்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ளாட்டாக சாரீ வந்து உள்ள வரைக்கும் நல்லா போகணும். நல்லா ஃப்ளாட்டாக சொருகிட்டு இப்போ அந்த இடத்துல நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு சாரீ பின் வச்சு நான் செக்யூர் பண்ண போகிறேன். இந்த இடத்துல சாரீ பின் வச்சு நல்லா இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து டைட்டாக குத்திட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல புஷ்ஷுன்னு இருக்காது, அமுந்தி போயிருக்கும். ஸோ நமக்கு வந்து வயிறு வந்து நல்லா ஃபேட்டாக தெரியாது, நல்லா வயிறு வெளியே தெரியாது, நல்லா அமுந்தி போயிருக்கும். இப்போது சுருக்கு வச்சோம் பார்த்திங்களா, சுருக்கு எடுத்து பின் பண்ணோம் பார்த்திங்களா, இந்த சைடு இந்த சாரியை இந்த மாதிரி எடுத்துகிட்டு மீதி இருக்க அந்த சாரியை வந்து நான் இந்த சைடு நல்லா இழுத்து நல்லா ஃப்ளாட்டாக சொருக போகிறேன். ரொம்ப கசகசன்னு சொருகணும் அப்படின்னா அந்த இடத்துலையும் ஹிப்பு கிட்ட ஃபேட்டாக தெரியும். ஸோ நல்லா இழுத்து எப்படி சொருகிறேன் அப்படின்றத பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த சைடு இருக்கிறத இந்த சைடும், இந்த சைடு இருக்கிறத அந்த சைடும் இருக்க மாதிரி நல்லா சொருகிட்டு நல்லா அதை வந்து ஃப்ளாட்டாக ஆக்கி விடணும். தூக்கிட்டு எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சொருகி விட்டுறணும். அவ்வளோதான், சாரீ கட்டி முடிச்சாச்சு. இனி வந்து நம்ம கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தான் இருக்குது, வேறு பின் பண்ணுறது வேறு எதுவுமே கிடையாது. அவ்வளோதான், சாரீ கட்டி முடிச்சாச்சு. நான் வந்து சைட்லலாம் பின் பண்ண மாட்டேன், எனக்கு அப்படியே நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி கட்டும்போது நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் எதுவுமே இருக்காது. இவ்வளோ தான் பின் நான் யூஸ் பண்ணுவேன். மேலே 2 பின், கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பின் பக்கம் யூஸ் பண்ணுவேன். அவ்வளோதான். இதில் கீழே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும் நமக்கு. ஓகே, இப்போ நான் ஃபேஸ் மேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஸ்லிப்பு போட்டு சாரீ வேர் பண்ணியிருந்தேன். ஸ்லிப்பு ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்படி சாரீ கட்டுவோமோ ப்ளவுஸ் அண்ட் இன்ஸ்கர்ட் மட்டும் கட்டி சாரீ கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி சாரீ வேர் பண்ணிவிட்டு வந்து வெளியே நிற்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.
நான் இப்படி தான் நெட் saree வேர் பண்ணுவேன். ஸோ சைட்லலாம் நான் வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணல. எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிருக்கு. சைடு அடிக்கல அண்ட் வயிறு தெரியல, எல்லாமே கவர் ஆகிருக்கு. குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வயிறு கவர் ஆயிரும். ஸோ நெட் சாரின்றனால நமக்கு வந்து சைடு அடிக்காது, சைடும் வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆயிரும். அப்புறம் இந்த இடத்துல நான் பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அழகாக சுருக்காக காமிக்குது பாருங்கள். ஸோ ஸ்ட்ரக்சராக தெரியுது. நான் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்ட்ரக்சரான பாடிலாம் எனக்கு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம saree கட்டி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ ரொம்ப நம்ம வந்து இன்ஸ்கர்ட் கட்டுறதும் சுருக்கோடையும் அண்ட் ஃபஸ்ட்டு சொருகிறதும் ரொம்ப சுருக்கோடையும், ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா வயிறு பெருசாக இருக்க மாதிரி காட்டும். ஸோ இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி நம்ம டைட்டாக saree கட்டும்போது ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சராக இருக்க மாதிரி காமிக்கும். நெட் saree சூஸ் பண்ணும்போது நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கலர் சாரியோ அதே கலரில் இன்ஸ்கர்ட் தேடி பிடிச்சி வாங்குவேன். ஸோ இது ஒரு டிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேக் ஹூக்ஸ் வச்சு தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ் வந்து நம்ம நெட் சாரின்றனால நமக்கு விலகும் போது அக்வர்டாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஹூக்ஸு அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லோ நெக்காக வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட் நெக் வச்சுட்டு பேக் ஹூக்ஸ் வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெஸ்ட்டு. ஸோ நம்ம நல்லா நீட்டாக கட்டலாம். ஸோ விலகுது அப்படின்ற ஒரு இது இல்லாமல் நமக்கு கேஷுவலாக இருக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் சாரியும் டார்க் கலராக சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பெஸ்ட்டு. ப்ளீட்ஸும் வந்து குட்டி குட்டியாக எடுத்தால் நமக்கு வந்து சைடு அடிக்காது, வயிறு தெரியாது. அண்ட் இன்ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தொப்புள் கிட்ட கட்டுவேன். மற்ற saree காட்டன் saree பட்டு சாரிக்கெலாம் கீழே இறக்கி கட்டுவேன். பட் நெட் saree பொறுத்த வரைக்கும் ரொம்ப மேலே ஏற்றியும் கட்டாமல் கீழே இறக்கியும் கட்டாமல் கரெக்டாக சென்டரில் கட்டுவேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.